ஒரு பெரிய காட்டில் அடர்ந்த மரங்கள் இருந்தன. அந்தக் காட்டக் கடந்து போக வேண்டிய வழிப்போக்கர்கள் வெயிலுக்கு கொஞ்ச நேரம் மரத்தடி நிழலில் இளைப்பாறிட்டு போவாங்க. அப்போது அந்த வழியாக சென்ற குமரன் என்னும் வழிப்போக்கன் அங்கே இருந்த மாமரத்தடியில இளைப்பாற உட்கார்ந்தான். அப்போது பக்கத்தில் ஒரு பூசணிக் கொடி படர்ந்து போறத பார்த்தான். அப்போது குமரன் தனக்கு நிழல் தர மாமரத்தையும் பார்த்தான். அதுல அழகா குட்டி குட்டி மாம்பழங்கள் இருந்தன. அப்போது அதுல அழகா பெருசா பூசணிக்காய் இருந்தது. இப்போது குமரன் மனசுல நினைச்சான், இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவ்வளவு பெரிய மாமரத்துல இவ்ளூண்டு மாம்பழங்கள் படைச்சிட்டு, இவ்வளவு மெல்லிய கொடியில இவ்ளோ பெரிய பூசணிக்காய படைச்சு வச்சிருக்கான். அப்போது திடீரென்று ஒரு மாம்பழம் குமரன் தலை மேல வந்து விழுந்தது. வலி தாங்க முடியாமல் ஆன்னு கத்துனான். இப்போ அவன் நினைச்சான், இந்த சின்ன மாம்பழம் விழுந்ததையே தாங்க முடியலே. இவ்வளவு பெரிய பூசணிக்காய மேலே இருந்து விழுந்திருந்தா பூசணிக்கா மாறி எம் மண்டையம் சிதறிருக்கும். எப்பா கடவுளே, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு வேண்டுனான். இயற்கையின் படைப்பு எல்லாம் நன்மைக்கே. நன்றியுணர்வோட அத பாதுகாப்பது நம் கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.